திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டெய்லி யூஸிங் சென்டென்ஸஸ் சீரியஸில் நம்ம என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோன்னா, நல்லா சாப்பிட்டு போ, ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், இதில் ஏதோ ஃபங்க்ஷன் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நல்லா சாப்பிட்டு போங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறத ஈட் வெல் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிட்டு போ அப்படிங்கிறத ஈட் வெல் அண்ட் கோ. ஈட் வெல் அண்ட் கோ அப்படின்னா நல்லா சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒருத்தர். அட்வைஸ் பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்கிறதெல்லாம் ஈஸி தான், ஆனால் அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சொல்கிறது ஈஸி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சொல்கிறது ஈஸி. நிறைய விஷயத்தில் இது மாதிரி சொல்லியிருப்போம். யாராச்சும் நமக்கு பிடிக்காம அட்வைஸ் பண்ணாலோ இல்லை அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்கிறது ஈஸி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறத இட்ஸ் ஈஸி டு சே. இட்ஸ் ஈஸி டு சே அப்படின்னா சொல்கிறது ஈஸி, அதை செயல்படுத்துறது தான் கஷ்டம். போகும்போது வாங்கிக்கோ. ஒரு திங்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு திங்ஸை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்மக்கிட்ட கொடுத்தா மறந்துடுவோம், போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கெட் இட் வைல் கோயிங். கெட் இட் வைல் கோயிங், போகும்போது அதை வாங்கிக்கோ அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அவன் அப்படியே தூங்கிட்டான். இந்த ஒரு சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் 2 பேர் கான்வர்சேஷனில் ஒருத்தர்கிட்ட பேபியை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க, பார்த்துக்கோங்க நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன்ட்டு. அவன் அப்படியே தூங்கிட்டான், நான் எதுவுமே ஃபீட் பண்ணல, கட்டில் மேலே தான் போட்டு அப்படியே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறத ஹி ஜஸ்ட் நோடட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். என் கழுத்து சுளுக்கிருச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? என் கழுத்து சுளுக்கிருச்சு. கழுத்து அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? நெக்குன்னு சொல்லுவோம். என் கழுத்து, மை நெக் இஸ் ஸ்ப்ரெயின்ட். மை நெக் இஸ் ஸ்ப்ரெயின்ட் அப்படின்னா சுளுக்கிருச்சு அப்படிங்கிறத ஸ்ப்ரெயின்ட்னு சொல்லுவோம். இதை ஒரு சில ஸ்ப்ரெயின்ட்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஸ்ப்ரைன்ட்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களோட ப்ரொனவுன்சியேஷனை பொறுத்து. ஸ்ப்ரெயின்ட் அப்படின்னா மை கழுத்து, என்னோடய கழுத்து சுளுக்கிருச்சு. அப்படி பண்ணாத, குழந்தைங்கக்கிட்ட சொன்னாலோ இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் அந்த மாதிரி பண்ணாத, அது தப்பு, அப்படி பண்ணாத அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, இல்லை சொல்லுவோம். அதை டோன்ட் டூ லைக் திஸ், டோன்ட் டூ லைக் திஸ், அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதங்கிறது லைக் திஸ், அப்படி பண்ணாதங்கிறது லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலையை முதல்ல பண்ணு, எந்த வேலை முடியுதோ முடியலையோ ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை பண்ணி முடி அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? இந்த வேலை, இந்த அப்படிங்கிறத திஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அப்படிங்கிறத தட்டுன்னு சொல்லுவோம். இந்த வேலை அப்படிங்கிறத டூ திஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட், டூ திஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட். இதுவே அந்த வேலை அப்படிங்கிறத டூ தட் ஒர்க் ஃபர்ஸ்ட், டூ தட் ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்க ரிப்பீட்டடாக ஒரே இதை சொல்லிகிட்டு இருக்கும் போது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத, எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லாத, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத. அப்படி சொல்கிறத நம்ம டோன்ட் ரிப்பீட் த சேம் திங். டோன்ட் ரிப்பீட் த சேம் திங் அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னதையே அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை தான் டோன்ட் ரிப்பீட் த சேம் திங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாகவே போயிட்டுருக்கு. மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அண்ட் எந்த மாதிரியான சென்டென்சஸ் வேணும், இல்லை இன்னும் எப்படியோ வீடியோஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அண்ட் என் வாய்ஸ் நிறைய பேர் ஆடியபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு மென்ஷன் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் டாடா பாய்.